Hello, friend. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான சில டிப்புகள் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து க்ளீனிங் டிப்பு. நம்ம வந்து டாய்லெட் க்ளீனர் ஒன்று செய்ய போகிறோம். வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு டாய்லெட் க்ளீனர் செய்ய போகிறோம். அதையும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ காலையில் 7 மணிக்கு நான் வந்து சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் வைக்கையில் நீங்கள் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து மறுநாள் காலை வரைக்குமே உங்களுக்கு இளைச்சது மாதிரியே இருக்காது. இப்போ செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வெந்தயத்தை மட்டும் கொஞ்சமாக போட்டு பருப்பை வேக வச்சுருங்க. இதை மறந்துட்டீங்க அப்படின்னா தாளிக்கும் போது நீங்கள் எண்ணெயில் தாளித்து இதை ஊற்றிடுங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகேயா? மாதிரி சாம்பார் செய்யுங்க. உங்களுக்கு சலிச்சும் போகாது, கெட்டும் போகாது. ஓகேயா? இப்போ அந்த சாம்பார் கோச்சிக்கிட்டுக்கலே இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை தோசை கிறிஸ்பியாக செய்கிறது அப்படின்னு நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். 1 கப்பு கோதுமை மாவு, இதுக்கு வந்து 1/2 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவுனா கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அப்புறம் 1/4 கப்பு ரவை, வறுக்காத ரவை, 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு போட வேண்டிய பொருள் வந்து உப்பு, இஞ்சி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இல்லைன்னா பட்டை மிளகா போடலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். புதினா இலை இருந்தால் கொஞ்சமாக சாப் பண்ணி போடுங்க. நான் மிளகு தூள் போட்டிருக்கிறேன். மிளகை வந்து நீங்கள் இடிகளில் வச்சு லேசாக இடித்து நீங்கள் போடுங்க. முழுசாக போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது போடலனாலும் நல்லாவே தான் வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போடணும். ஓகே, சீனி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சீனி போட்டேன். சீனி போட மறந்துட்டேன். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நம்ம வந்து 1 கப்பு மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, அதுக்கு மேலே 1/4 கப்பு ரவை போட்டிருக்குறோம். அதனால் 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் மறுபடியும் இன்னொரு கப்பு ஊற்றிக்கிறேங்க. நல்லா கட்டியே இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 4 கப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ரவா தோசை மாதிரி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் 1 கப்பு ஊற்றலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ வாங்க நம்ம போய் நம்ம தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரோம். தோசை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து இங்கே வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்கடையில் உங்கள்கிட்ட அந்த பூக்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அப்புறம் உள்ளுக்கு போவோம். அந்த முன்னுக்கு இருக்கிற செடிகளுக்கு மட்டும் முதல்ல தண்ணி ஊற்றிடணும். ஒரு வாரமாக மழையும் மேலே ஒன்றும் இது நல்லா வெள்ளை ரோஜா நல்லாவே பூத்துருக்காங்க. முட்டுக்கள் வந்து எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் இருக்கிறாங்க. இந்த செடியில் ஃபுல்லாக எல்லாமே முட்டுருக்காங்க. ஒரு பூ மட்டும் நல்லா விரிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதுவும் நல்லாவே காஷ்மீர் ரோஜா இது எவ்வளோ அழகாக விரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு மஞ்சப்பூ. இதுக்கு எனக்கு பேர் தெரியாது. இது நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். நான் செடியை நான் அடிக்கடி கட்டி பண்ணி விட்டுருவேன். ஏன்னா மற்ற செடிகளும் இருக்கும். அதனால் நல்லா பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஜாதி பிச்சி வந்து நேற்று தான் நான் வந்து எடுக்கலை, எதுவுமே நான் எடுக்கலை. கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால நான் எது வெளியில் வரவே எடுக்கவே இல்லை. அதனால் அது அப்படியே எல்லாம் மலர்ந்து கிடக்குறாங்க. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். இந்த கலரில் இருக்கிற பூக்கள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். எனக்கு இந்த கலரே ரொம்ப பிடிக்கும். சரியா, அதனால் அதை நான் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் கோதுமை தோசை செய்யலாம். கோதுமை தோசை தானே சும்மா உப்பையும் மாவையும் போட்டு செய்யலான்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறக்காண்டி நம்ம இது இவ்வளோ போடுறோம். இல்லைன்னா நீங்கள் சாதாரண கோதுமை தோசையை மிக்சியில் 2 அடி அடித்து கொண்டு ஊற்றி கொண்டு நீங்கள் சுடலாம். அப்புறம் எண்ணெயை நல்லா தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெயை தடவிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஊற்றலாம், கண்ணுங்கன்னா ஊற்றலாம். இந்த மாதிரி தோசை மாதிரி நீங்கள் ஊற்றலாம். எப்படி ஊற்றினாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் வெந்ததோட அடுப்பை வந்து இப்போ என்ன செய்யணும், ஸ்லோவில் வச்சிடணும். நல்லா நின்று அது வேகணும். திருப்பி போடுறதாலும் போடலாம்ப்பா. திருப்பி போடுறதா நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மேலேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் 3/4 வேக்காடு தோசை வெந்ததோட நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அப்படியே திருப்பி விட்டு சாப்பிடுங்களா. நல்லா கிறிஸ்பியான தோசை, ஒரு அருமையான தோசையாக இருக்கும். இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் செய்கிற கோதுமை தோசைக்கும் ரவை அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி செய்கிற கோதுமை தோசைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். மறு தோசை அதே மாதிரியே நம்ம செய்யலாம். சும்மா ஒரு கரண்டி அப்படியே ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு கரண்டி இல்லைன்னா 1 கப்பு எடுத்து அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா அதுவாக அவங்களே வட்டமாக அழகாக வேறு தனியாக தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா சேஃபாக வேணும்னா கரண்டியை வச்சு தடைய விடுங்க. ஓகே, தடைய விட்டுட்டு
ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு அப்படியே சிறுதியிலே இருக்கட்டும். வெந்த பிறகு கொஞ்சம் மறுபடியும் அடுப்பை ஏற்றி விட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கிறிஸ்பியான தோசை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பிரட்டி போடணும், நீங்கள் பிரட்டி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம வந்து இன்றைக்கி சாம்பாரோடு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகேயா? கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கடைக்கு போயிருக்கல இந்த ஸ்பாஞ்செலாம் வாங்கிட்டு வந்தேன். இல்லை பீங்கா கழுவுறதுக்கு, டாய்லெட்டு இதெல்லாம் கழுவுறதுக்கு, நம்மளுக்கு இந்த சீங்கெல்லாம் கழுவுறதுக்கு ஸ்பாஞ்சு முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாதம் முன்னாடி தான் ஸ்பாஞ்சு வாங்கினேன். அது வந்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இப்போ சிறுத்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குது. இருக்க இப்படி தான் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க, என்னென்னு தெரியல. சரி, இப்போ நம்ம வந்து தூக்கி போடுற எலுமிச்சந்தோலை வச்சு ஒரு டாய்லெட் கிளீனர் செய்யலாம். ஓகேயா? கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சரியா? இது நம்ம டாய்லெட் கிளீனர் நம்மளுக்கு ஹார்பிக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த எலுமிச்சந்தோலை வச்சு நான் எப்படி உங்களுக்கு வந்து டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனர் எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து பீங்கா மங்க கழுவுறதுக்கு கிளீனர் செய்யலாம், வீடு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது கிளீனர் செய்யலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். ஓகேயா? உங்களுக்கு டைம் இருக்கையில் என் வீடியோ தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க வீடியோ பார்த்து கூட நீங்கள் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வேஸ்ட்டான மணியை போய் நம்ம ஏன் செலவழிக்கணும்? இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள். தூக்கி போடுற எலுமிச்சந்தோல் தான். எலுமிச்சம்பழம் வாங்குகிறோம் கடையில், தூக்கித்தானே அந்த தோலை போடுவோம். இப்போ தூக்கிலாம் யாருமே போடுறதுலேயே நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறையா டிப்பு சேனல் பார்க்குறீங்க, தூக்கியே போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறங்க. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, வடிகட்டிக்கிட்டு மறுபடியும் அதில் தண்ணியை ஊற்றி அரைங்க. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் என்னமோ தெரில, சரியான வாசமாக இருக்குது, ஓவரான வாசமாக இருக்குது. அந்த வாசத்தை பார்த்துட்டு தான் ஒரு ஐடியா வந்திருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டாய்லெட்டு க்ளீனாகவும் ஆயிரும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் செய்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி நான் மொத்தத்தில் நம்ம வந்து 1 கப்பு தண்ணி 200 மில்லி தண்ணி ஊற்றணும். மொத்தம் கணக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி நம்மளுக்கு வரும் மொத்தம். ஓகே, மறுபடியும் அதிலே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மறுபடியும் வடிகட்டிக்கிறங்க. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. அப்போது அந்த வாசம், எலுமிச்சம்பழம் வாசம் அப்படி வாசமாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ வாசமாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சேன், மறுபடியும் தண்ணியை ஊற்றி அரைச்சாச்சு. மறுபடியும் அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க, வடிகட்டிக்கிறேங்க. ஓகேயா? வடிகட்டின பிறகு இதில் ஒரு சில பொருள்கள் போட்டு நம்ம வந்து டாய்லெட்டு பாத்ரூம் கிளீனர் செய்ய போகிறோம். டாய்லெட்டு க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம், என்ன வேணுமோ க்ளீன் பண்ணலாம். விடாப்படியான கரைகள் உங்களுக்கு ஈஸியாகவே போகும். இது வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? இந்த அளவுக்கு இருக்குதுல்ல. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பே நீங்கள் போடுறனா போடலாம், கல் உப்பு போடனாலும் போட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் துணிக்கு போடுற சலவைத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் போடுறேன். 3 ஸ்பூனே நம்மளுக்கு தாராளம் போதும் 1/2 லிட்டருக்கு. இந்த கிளீனர் வந்து நான் அடிக்கடி செய்வேன். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் போடுங்க. உப்பு 1 ஸ்பூன் போடலாம், 2 ஸ்பூன் போடலாம். சோப்புத்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் போடலாம். ஆனால் எனக்கு இது போதும். நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா தான் அதெல்லாம் நம்ம கூட வைக்கணும். இந்த 1/2 லிட்டர் தண்ணி இது கரெக்டாக 3 டாய்லெட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் ஒரு பாத்ரூம் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அதை அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கரலாம். இந்த மாதிரி பாட்டில், ஒரு மூடி உள்ள பாட்டில் நீங்கள் வச்சுக்கரலாம். சரியா? இந்த மாதிரி பாட்டிலில் வந்து இந்த மூடி ஒத்தக்கண்ணு இருக்குது, அப்படி வச்சுக்கரலாம். இல்லைன்னா பாட்டில் இருக்க ஜூஸ் பாட்டிலோட மூடி 5 ஓட்டை, 1 ஓட்டை, 3 ஓட்டை, 2 ஓட்டை எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு செடிகளுக்கு வேறு நம்ம வந்து அடிக்கடி பூச்சி விரட்டி செஞ்சு நம்ம வந்து அடிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு பாட்டில் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் பாட்டில் காலியாகிடுச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கரலாம். இந்த மாதிரி பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். டிஷ்வாஷிங் முடிஞ்சதோட இதுக்கு ஒரு டிப்பு உங்களுக்கு இருக்குது, இதில் நான் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள். ஓகே, அது முடிஞ்சதோட இந்த பாட்டிலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கரலாம். இது வந்து 1 லிட்டர் லிக்விட்டு தாராளமாக கொள்ளும், நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கரலாம். ஓகே, நம்ம எத்தனை பழத்தோலை செஞ்சோம் அப்படின்னா மொத்தம் 6 பழத்தோடைய தோலை செஞ்சுருக்குறோம். 6ஆ 5ஆன்னு தெரில, 5 6 தான் இருக்கும். நீங்கள் 2 பழமாக இருந்தால் கூட ஒரு டாய்லெட்டுக்கு நீங்கள் செய்யலாம். இந்த போடுற ஜாமைங்களை குறைச்சிக்கணும். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போடணும். உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து
துணி துவைக்கிற சலவைத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சக்கை இருக்குல்ல, சக்கை சரியான வாசமாக இருக்குது. இது செஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு இந்த யோசனையே எனக்கு வந்துச்சு. அழகாக தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கம்ஃபோர்ட் ஒரு பேக்கெட் கம்ஃபோர்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து பேக்கிங் சோடாவே மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேயா? இதில் நீங்கள் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக இப்படி வந்து வாசனையாக வச்சுக்கலாம். அதாவது டாய்லெட்டு, கிச்சனு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு துர்நாற்றம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு நல்லா சின்ன 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 டப்பாவில் போட்டு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா இப்படியே வைக்கலாம். ஆனால் இது நிறையா இருக்குது. நான் மொத்தம் 3 டாய்லெட்டுக்கும் ஒரு கிச்சனுக்கும் வைக்க போகிறேன். குட்டி குட்டி டப்பாவில் வந்து மூடியில் வந்து லேசாக ஊக்க வச்சு சின்ன ஊசியை வச்சு, பெரிய ஊசி இருக்குல்ல அதில் வச்சு 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 ஓட்டை போட்டு நான் இந்த மூடியில் வைக்கிறேன் பாருங்கள். இது 2 டாய்லெட்டுக்கு. அப்புறம் அதுவும் நம்ம வந்து 2 இடத்துல வைக்க போகிறோம். மேலே உள்ள டாய்லெட்டுக்கும் வைக்கணும், அதே மாதிரி கிச்சனுக்கும் வைக்க போகிறோம். நல்லா வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம வந்து ஐஸ் பெட்டி உள்ள கூட துர்நாற்றங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் இதை வைக்கலாம். வச்சீங்கன்னா உங்களுக்கு துர்நாற்றம் இழுத்துரும். பெரிய டப்பாவில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மூடியில் ஓட்டை போட்டு வைங்க. உங்களுக்கு இந்த மூடி இல்லை அப்படின்னா அலுமினிய பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா நல்லா அப்படி போட்டு நல்லா கவர் பண்ணி ஊக்க வச்சு அப்படியே குத்தி வைங்க. உங்களுக்கு ரெடி. ஓகே, வாசனையும் ரெடி நம்மளுக்கு டாய்லெட்டுக்கு. அம்மண்டு மணக்கக்கூடிய வாசனையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற அந்த க்ளீனர் இருக்குல்ல, அது அந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறோம். அதை கொஞ்சமாக முதல்ல வந்து டாய்லெட் உள்ளுக்கு போட்டுட்டு அதுக்குள்ளே ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. சிங்கு, தரை எல்லாமே தேய்ச்சிருங்க. ஸ்ப்ரே முதல்ல வந்து இதை வந்து தொளிச்சு விட்ருங்க. ஓகே, தொளிச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி தரையை மறுபடியும் இன்னொரு தடவை தேய்க்கணும். அதே மாதிரி தான் இந்த டாய்லெட்டையும் நம்ம அந்த ஒரு தடவை தேய்ச்சிட்டு மறுபடியும் விட்டுட்டு நம்ம தரையை தேய்ச்சிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தேய்க்கணும். அதுலேயும் உங்களுடைய டாய்லெட் நல்லா க்ளீன் ஆயிரும். அப்புறம் தரைக்கு எல்லா இடமும் நம்ம வந்து தொளிச்சு விட்ருக்குறோம்ல, இதை வந்து இந்த ப்ரெஷ்ஷை நின்றுக்கிடுத்து தேய்க்கிற ப்ரெஷ்ஷு தான். மட்டை ப்ரெஷ்ஷாக இருந்தால் நீ கீழே உட்காந்து தேய்ச்சிட்டு என்ன பல விளாண்டு போகும். லேசாக தண்ணியை தொளிச்சுக்கிறங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் அந்த லிக்விட்டை வச்சு தேய்ச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சுக்கிறங்க. தண்ணியை தொளிச்சுட்டு தேய்ச்சின்னா உங்களுக்கு நல்லா நல்லாவே வரும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு தடவை இன்னொரு தடவை தேய்ச்சிட்டு தண்ணி இழுத்து விட்ருங்க. உங்களுடைய டாய்லெட் நல்லா க்ளீன் ஆயிரும். அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக எல்லாம் கீழே மேலே அதோட மூடி அடி எல்லாமே தேய்ச்சிடணும். டாய்லெட்னால் நடுவுக்கு மட்டும் தேய்க்கிறது க்ளீன் பண்ணுறது இல்லை. இது ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். இந்த ஓரங்கரம் எல்லாத்தையும் தேய்ச்சிடணும். அப்போ தான் க்ளீனாக போகும் நம்மளுக்கு. சும்மா அந்த ஒரு இடத்த மட்டும் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சிடாதீங்க. இது எல்லா இடமே நல்லா தேய்ங்க. தரையெல்லாம் வந்து 2 தடவை நல்லாவே ஊற வச்சு நல்லாவே தேய்ங்க. தேய்ச்சினாலும் உங்களுக்கு அழுக்கு நல்லா க்ளீனாக ஆயிரும். அப்படியே பலன்னு உங்களோட பாத்ரூம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் அதிகமாக காசை கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த காசை வச்சு நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம். ஓகேயா? இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி டாய்லெட்டுக்கெல்லாம் நம்ம நிறையாவே வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு எது வசதியாக இருக்கும், உங்களுக்கு எது ஓகேயா இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஒரு தடவை க்ளீன் பண்ணல இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவி விட்டுறலாம். முடிஞ்சிருச்சு. நம்மளோட டாய்லெட் க்ளீன் ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த தரையும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அந்த கல் கதவு எல்லாமே தேய்ச்சாச்சு, க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ சிங்கம் தேய்ச்சாச்சு. இப்போ அந்த ஸ்பாஞ்செல்லாம் நம்ம புழிஞ்சு வச்சிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு டாய்லெட்டுக்கு இது இருக்குது பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு தேய்ச்சிக்கலாம். இல்லை இன்னொரு டாய்லெட்டை தேய்ச்சி கழுவலாம். பாருங்கள் எவ்வளோ பலபலண்டா எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே அதிகமாக காசு கொடுத்து இதுக்கெல்லாம் காசு செலவழிக்காதீங்க. ஓகேயா? இன்றைக்கி நம்ம ஒரே கிளீனிங் டிப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து டிஷ்வாஷிங் லிக்விட்டு முடிஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா உலுக்கி நான் வச்சுருக்கிறேன். ஓகேயா? அதை கொஞ்சமாக ஸ்பாஞ்சில் போட்டு சமைச்சு முடிச்சோட நம்ம எப்போவுமே அடுப்பு க்ளீன் பண்ணுவோம். நம்ம வந்து கோல்கட்டை போட்டு க்ளீன் பண்ணுவோம். சில நேரத்தில் ஷேம்பு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷிங் லிக்விட், இந்த 3 பொருளை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். சில நேரத்தில் எலுமிச்சந்தோலையும் அது ஒரு மாதிரி லிக்விட் செஞ்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா வினிகரை மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். வினிகர் வந்து போட்டு வீடு எப்படி துடைக்கணுங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகேயா? இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஈர துணியை வச்சு நல்லா எல்லாத்தையும் பளிச்சுன்னு துடைச்சிருங்க. முடிஞ்சிருச்சு. அப்படி பலவலன்னு நல்லா அழுக்கு நல்லாவே போயிடும். வெறும் தண்ணியை வச்சு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்வாஷிங் லிக்விட்டை போட்டு நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு நல்லா பலவலன்னு, உங்களுடைய கிச்சன் அடுப்பு நல்லா பலவலன்னு போயிடும். அதே இதை நம்ம வந்து இதுலேயும் கழுவியாச்சு, சிங்கையும் கழுவியாச்சு. ஒத்த பக்கத்தில் உள்ளது மட்டும் கழுவி இருக்கிறேன்.
அப்புறம் மேசையும் துடைச்சாச்சு, டேபிள் டோக்கையும் சமையல் மேடையும் துடைச்சாச்சு. டிஷ்வாஷிங் லிக்விட் முடிஞ்சிட்டு நம்ம என்ன செய்வோம், தூக்கி போட்டுருவோம். இப்போ நான் தூக்கிலாம் போடுறதில்ல. சரி தண்ணி ஊற்றி என்ன சரி நல்லா உலுக்கி நான் வந்து என்ன சரி இந்த மாதிரி கிளீனிங்க்கு வச்சுக்கிறது. சிங்கு க்ளீன் ஆயிடுச்சு, எல்லாமே பலவரண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன் தூக்கி போட்டால் ஒரு வாரத்துக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம்ல. அது வேஸ்ட்டு தானே, வேஸ்ட்டு பண்ணாமல் இருந்துக்கிறது அவசியம். இப்போ தானே இதெல்லாம் செய்கிறது, ஆரம்பத்துலாம் தூக்கி போட்டுருவேன். கொஞ்சமாக ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா உலுக்கி ஒரு இடத்துல க்ளீனிங் பண்ணுற லிக்விட்லாம் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல வச்சுருங்க. நம்ம செய்கிற ஹோம்மேட் லிக்விட்லாம் வச்சுருப்போம். அதில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் துடைக்கும் போது உங்களுக்கு யாவும் வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்து துடைச்சிடலாம். ஓகே, பாட்டிலில் கூட நீங்கள் டாய்லெட் கிளீனர் இப்பெல்லாம் பண்ணுவீங்கள்ல, அதை கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்டா அதில் ஏற்கனவே ஒரு ஓட்டை கூட இருக்குது. தொளிச்சு விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு பில் கேட்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன புகை போட போகிறோம். நம்ம வந்து இயற்கையாக வந்து கொசுவத்தி, அதுக்கப்புறம் கரண்டில் மாட்டுறது, ஸ்ப்ரே எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கெமிக்கல் தான். அதுக்கு நீங்கள் தேங்காய் நார் வச்சுக்கிறங்க. அப்படி இல்லைண்டா அந்த பூண்டுடைய தோலை வந்து முதல்ல ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடத்தை வந்து அதில் வைங்க. கற்பூரத்தை பற்ற வச்சு அதில் வைங்க. வச்சுட்டு கற்பூரம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிராணி, ரெடிமேட் சாம்பிராணி மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் சாம்பிராணியை பற்ற வைங்க. நம்ம அது வீட்டில் செஞ்ச சாம்பிராணி அது உள்ளுக்கு இருக்குது. அதோட இந்த வெங்காயத்தோல், பிரியாணி இலை, பூண்டு தோல் இதெல்லாம் போடுங்க. இந்த வெங்காய இலைக்கு உங்களுக்கு நல்லா நெறி கட்டும். அதாவது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ கொசு வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இந்த பூண்டு தோல்லாம் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த புகை போடுறதுனால நம்மளுக்கு மூச்சு திணறலாம் வராது. பூண்டு தோல், வெங்காயத்தோல், பிரியாணி இலை மூணுமே ரொம்ப நல்லது. வெங்காயத்தோலுக்கு எங்கே இருந்தாலும் கொசு வந்து உங்களுக்கு ஓடியே போயிடும், உங்கள் வீட்டு பக்கமே வராது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு கொசுவத்தி, கரண்டில் உள்ளது எதுவுமே செய்யாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. இது நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருங்க. நீங்கள் எந்த ரூமில் படுக்கிறீங்களோ அந்த ரூமில் வச்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் அந்த புகை அப்படியே இருக்கட்டும். கதவை சாத்திட்டு வந்துடுங்க. அந்த புகை ஃபுல்லாக ரூமு ஃபுல்லாக நல்லா பரவிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு நீங்கள் எடுக்கணும். இது வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா புகை வரும். ஓகேயா, அது வரைக்கும் தான் அது நின்று எரியும். நின்று நல்லா புகை வரும். அதுக்கு மேலே அரை மணி நேரம்னா நம்மளுக்கு வராது. இதுலேயே நம்மளுக்கு நல்லாவே ரூமு ஃபுல்லாகவே புகை வந்துடும். ஒரு ரூமுக்கு ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஓகே, இது வந்து மொத்தம் இது நின்று எரியிருந்தால் ஒரு 15 நிமிஷத்துக்கு இருந்து 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த புகை வரும். அதுக்கு மேலே வராது. சாம்பிராணி அந்த எரிஞ்சு முடிஞ்சு அந்த தணலோடு அப்படியே புகை வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பக்கத்து ரூமில் வச்சுருக்கு. இந்த ரூமில் கொஞ்சம் கூடுதலாகவே கொசு இருக்கும். ஏண்டா வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால, வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த ரூமில் ரொம்ப கொசு வரும். நான் டெய்லி இந்த புகை போடணும். அப்போ தான் நம்ம வந்து தூங்க முடியும். இது மூச்சு திணறலாம் நம்மளுக்கு வராது. அதே நேரத்தில் கெமிக்கல் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ இதை வந்து கதவை சாத்திருங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அது நல்லா புகை வரட்டும். அதுக்கப்புறம் கதவை திறந்து பாருங்களேன். உங்கள் ரூமு ஃபுல்லாக நல்லா புகையாக இருக்கும். மூச்சு திணறல வராது. இதில் கெமிக்கல் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கொசு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இருந்தால் கூட மயங்கி கீழே விழுந்துடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஹாலுக்கு வைக்கிறோம். அந்த சாம்பிராணியோடைய தணல் நல்லாவே இருக்குது. இப்போ ஹாலுக்கு வச்சு இது புகை வந்த பிறகு அது அப்படியே அடைஞ்சிரும். அதோட அப்படியே வச்சுருங்க. மறுநாளைக்கு இதே மாதிரி போட்டுக்கலாம். கொசு வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராது. சொல்லப்போனால் மயங்கி விழுந்துடும், இல்லைனா வீட்டை விட்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ராத்திரிக்கு நிம்மதியாக தூங்கலாம். இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத பொருள் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம டாய்லெட் கிளீனரும் அதே மாதிரி தான் நம்ம கெமிக்கல் இல்லாத பொருள் தான் வச்சு செஞ்சுருக்கிறோம். இதுக்கு மேலே ஹார்பிக் அதெல்லாம் வாங்காதீங்க. அந்த காசை வச்சு நீங்கள் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு தேவைகளுக்கு. ஓகே, இன்னைக்கு எரிஞ்சு முடிஞ்சோன்னே எடுத்து வச்சுருங்க. மறுநாளைக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி போட்ட பதிவு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Goodbye.